குட் ஆஃப்டர்நூன் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி மார்க்கெட்டு சரியான ரேஞ்ச் பவுண்டுங்க, போட்டு அரைச்சி தள்ளுறான். அந்த ஃபஸ்ட்டு 9:15 கேண்டில் ஒரு ரெட் கேண்டில், ஒரு பீரிஷ் கேண்டில் வந்து அந்த 25,046 சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு நம்ம சொன்ன அந்த ரெசிஸ்டண்ட் 25,122 இதுக்குள்ளேயே முடிச்சிட்டானுங்க. ஒரு 70 பாயிண்ட் ரேஞ்சிலேயே இங்கே வந்தானா அங்கே போய் அந்த ரெசிஸ்டண்ட்டை தொடுறது, அந்த ரெசிஸ்டண்ட்லேருந்து மறுபடியும் கீழே வர்றது. இந்த ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்லேயும் நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தா, லாபம் எடுத்திருந்தா நம்மளாம் சரியான ட்ரேடர்ஸ். இந்த மாதிரி இடத்துலையும் நம்ம ஒரு ப்ராஃபிட் பண்ணுறோன்னா அது ஒரு நல்ல ட்ரேடருக்கான அழகு. ஏன்னா நம்மளோட பேஷன்ஸை அது என்ன மாதிரி டைப் பேஷன்ஸ் காத்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையான்றதை அது கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி இருக்குது இந்த ட்ரேடு. நான் வந்து ஒரு 10:30 மணிக்கு ஒரு ட்ரேடு எடுத்திருந்தேன். புட் ஆப்ஷன் ஒன்று ஒரு பை பண்ணேன். புட் ஆப்ஷன் கரெக்டாக 10:30க்கு தான் வந்தது. நம்ம சொன்ன அந்த ரெசிஸ்டண்ட் 25,122க்கு மேலே போயிட்டு ஒரு புல்லிஷாக போயிட்டு ஒரு ஈவினிங் ஸ்டார் மாதிரி வந்திருக்கு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் மேலே டாப்பில். 10:30 மணிக்கு பார்த்தா உங்களுக்கு 15 மினிட்ஸ் கேண்டிலில் தெரியும். நான் அங்கே வந்து ஒரு 47 வாங்கினேன். ஏன்னா அந்த பெரிய பியரிஷ் கேண்டில் இருக்குல்ல ஃபஸ்ட்டு, அதை டச் பண்ணும் போது நான் ஒரு இது எடுத்தேன். நான் 47 எடுத்தேன். ஒரு இந்த மணி 25,150 அவன் 30, 37, 39 வரையும் போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆனான். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு அப்படியே ஆமை மாதிரி நவுந்து ஒரு 12:15க்கு ஒரு 70 ரூபா ரேஞ்சுக்கு போச்சு. அந்த 25,150 ஒரு 22 பாயிண்ட்டு, அவ்வளோதாங்க. 22 பாயிண்ட்டை ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு விட்டது தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்கள், அந்த லெவலையே அந்த ரெசிஸ்டண்ட்டை அந்த அந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டு கீழே மேலே இப்படியே இன்றைக்கி முடிச்சிட்டானுங்க. இந்த எக்ஸ்பைரியை ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லை இன்றைக்கி. சரி, ஏதாவது இன்றைக்கி பெரிய லெவலில் மூமெண்டம் இருக்குன்னு பார்த்தா மற்ற நாளெல்லாம் நல்லா இருக்கானுங்க. இந்த எக்ஸ்பைரி டே மட்டும் ஆனால் அப்படியே ஆமை வேகத்தில் நடக்குது. ஏதோ ஒன்று நடக்க போகுது, அது மட்டும் தெரியுது. அது என்ன நடக்க போகுதுன்னு தான் புரிஞ்சிக்க முடியல. நிஃப்டி ஒரு 30, 40, 50, 60, 70 இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ளஸ்லேயே முடியுது. சென்செக்ஸும் அதே மாதிரி ஒரு 100, 150, 200க்குள்ளேயே ப்ளஸ்லேயே முடியுது. ஆனால் பெரிய லெவலில் ஏறவே மாட்டுது, பெரிய லெவலில் இறங்கவும் மாட்டுது. எதுக்கு என்னன்னு தெரியல. ஒருவேளை இந்த ட்ரம்ப் 27ஆம் தேதி அந்த 25% டேக்ஸு அமுலுக்கு வருது, அதை பேஸ் பண்ணி வெயிட் பண்ணுதா, இல்லை இன்னும் அதிகப்படியான டேக்ஸ் ஏதாவது போட்டுருவானுங்கன்னு பயப்படுதா, என்னன்னு புரிஞ்சிக்க முடியல. சரி, அவ்வளோதான், முடிய போகுது மார்க்கெட்டு. நமக்கு இன்றைய பொழுது மார்க்கெட்டோட டைம் வந்து க்ளோஸ் ஆக போகுது. இதில் நான் இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் எடுத்தேன், ஒரு 22 பாயிண்ட்டு நிஃப்டி 50ல். அதில் ப்ரோக்கரேஜ் போக ஒரு 1470 அந்த மாதிரி வரும். இன்றைக்கான ப்ராஃபிட் அவ்வளோதான். நம்ம ரெசிஸ்டண்ட்டை அக்யூரேட்டாக இந்த மணியில் 25,150 யாராவது நீங்கள் கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா அது 25,122 கரெக்டாக தொட்டு இருக்குது இன்றைக்கி. அவ்வளோதான், ரெசிஸ்டண்ட்டே போச்சு. நான் சொன்ன மாதிரி 24,046 ஒரு மைனர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி அதிசயமாக இருந்தது. ஏன் மார்க்கெட் ஒரு 80 பாயிண்ட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னு அதுவே புரியல. கிஃப்ட் நிஃப்டி மைனஸில் இருக்குது. ஒருவேளை கிஃப்ட் நிஃப்டியில் நம்பக்கூடாதா என்னன்னு புரியல. அவன் காட்டுற ரேஞ்சு ஒரு 4-5 நாளாகவே அந்த ரேஞ்சுக்கே ஓப்பன் ஆகலை. 80 பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆனால் இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50 ஸ்பாட்டு. அது எப்படி கேப்பப் ஆச்சுன்னே புரியல. அதை தேடணும், ஏன் ஆச்சு என்னன்றது. சரி, நம்ம அதுக்குள்ளே ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நிஃப்டி 50க்கு போட்டோம்னா நம்ம கடமை செவ்வனே முடிஞ்சிடும். அதை தான் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மார்க்கெட் முடிகிறதுக்குள்ளே மார்க்கெட் இப்போது 25,076 அப்படியே ஆணி அடித்தா மாதிரி அங்கேயே இறங்கிக்கணும். இன்றைக்கி இந்த ஆப்ஷன் பையரெல்லாம் தொலைச்சி விட்டுருப்பானுங்க பொழுது.
எப்படி போட்டிருந்தாலும் லாஸ், ஹெவி லாஸ் வந்துடும். ஆப்ஷன் செல்லர்லாம் சரியான காசு வசூல் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி. மார்க்கெட் என்ன இவ்வளோ மொக்கையாக ஆகிப்போச்சு. நம்ம நிஃப்டி 50 ஆகுது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி. எதுக்கோ பதுங்குது, பாயறதுக்கா இல்லை மேலே ராக்கெட்டில் ஏறி போகிறதுக்கான்னு தெரில. பார்க்கலாம். நாளைக்கான நிஃப்டி 50 சென்செக்ஸோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நான் ஈவினிங் போடுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நன்றி, வணக்கம்.